Hi viewers, Assalamu alaikum. Welcome to Asia's Tamil Kitchen. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற ரெசிபி முஸ்லிம் கல்யாண வீட்டு ஸ்பெஷலான பிரெட் ஹல்வா தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆசியாஸ் தமிழ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பிரெட் ஹல்வா செய்கிறதுக்கு நான் 7 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களை கட் பண்ணாமையும் செய்யலாம். நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தால் பிரெட் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் நெய் சேர்த்துருக்கேன். இது 100 ml நெய். இதில் நாம் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரிலாம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதை நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதிலே நம்ம திராட்சையை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ திராட்சையும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே நெய்யில் நான் பிரெட் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணால் தான் பிரெட் ஹல்வாக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது பேட்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் மீதி உள்ள ப்ரெட்டெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரெட் ஹல்வா கலர் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா ப்ரெட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நான் 300 ml பால் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெட்டை நல்லா அதில் அமுத்தி விடுங்க. இப்போ பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ப்ரெட் பீசஸ்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்திலே சர்க்கரை நல்லா இளகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். ப்ரெட்டை நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால அந்த நெய்யே போதுமானதாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். இப்போ நெய்லாம் செப்பரேட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நெய் நல்லா செப்பரேட் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கலாம். அப்போ நட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அருமையான டேஸ்டியான பிரெட் ஹல்வா நம்மளுக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம சேனலை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.